கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழி நீ வென்றாளே யாழி நீ வந்தாளே யாழி நீ கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிரென வந்தாளே யாழி நீ வந்தாளே யாழி நீ வந்தாளே யாழி நீ கடவுளின் நிழலது கரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழி நீ வென்றாளே யாழி நீ வந்தாளே யாழி நீ சரி வரட்டா வரேன் போகும்போது அப்படியே போட்டு போங்க. வரேன் போலாம் அத்தை. என்னம்மா என் பொண்ணு என்ன சொன்னா? சாப்பிட்டாளா? சாப்பிட்டா அத்தை. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்க அவளுக்காக தான் சமைச்சிருக்கீங்கன்னு. சந்தோஷமா சாப்பிட்டா. இவ்வளவு தூரம் மனசு மாறி இருக்கால, சீக்கிரமே வீட்டுக்கும் வந்துருவா. வருத்தப்படாதீங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள மனசார சாப்பிட்டால, அதுவே எனக்கு போதும்மா. தம்பி வண்டி எடுப்பா. டே இளங்கோ, உங்க அப்பா எங்கடா? உள்ள இருக்காரு, போய் பாரு.
நீ என் மூஞ்ச அப்படியே வச்சிருக்க. ஏய் ஏய் ம். என்னங்க? எங்க போயிட்டு வர? அந்த ஆள் சாப்பாடுன்னு கத்திட்டு இருக்காரு. நான் இங்க ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கேன். எங்கடி போயிட்டு வர? சொல்லுடி. உன்னதானே கேட்குறேன், சொல்லு. அத்தையும் நானும் கடைக்கு போயிட்டு வரோம். என்னது 10 மணி வரைக்குமா? சரி, கடைக்கு போனங்கிறியே, என்ன வாங்கிட்டு வந்த? இங்க பார் துளசி, நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்னை ஏமாத்த மட்டும் நினைக்காத. என்னன்னு உண்மையை சொல்லு. ஒன்றும் இல்லை. ஏய், உண்மையை சொல்லு. ஒழுங்கா சொல்றி. என்ன பார்த்தா உனக்கு கேன பையன் மாதிரி இருக்கா? சொல்றி. நான் ராகினி வீட்டுக்கு தான் போனேன். இப்போ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ராகினி வீட்டுக்கா? ஏடி, அவதான் ஓடி போய் இன்னொருத்த வீட்டில் உட்காந்துருக்கால, அவ்வளோதுக்கடி பார்க்க போனேன். அவன் மேல பாசமா உனக்கு? அன்னைக்கு நான் அவ்வளோ அசிங்கமா பேசும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா, வெளியே போட நான் ஏன்னு சொன்னா அதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா? அவ்வளோதுக்கடி பார்க்க போனேன். அந்த ஓடுகாலி நாயை நீதுக்கடி பார்க்க போனேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ராகினி நம்ம வீட்டு பொண்ணு. அவளை போய் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? அவளை நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொன்ன செருப்பு பிஞ்சிருடி. கட்ட புருஷ குத்துக்கல்லாட்டா இருக்க, என்ன மதிக்காம அவளை போய் பார்த்துட்டு வரியா? அவளை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு எவனடி கொஞ்சிட்டு வரேப்போ? ஏங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? அறிவு இருக்கா இல்லையா? அத்தையும் கூட்டிட்டு தான் போனேன். உனக்கு தான் அறிவு இல்ல, இந்த கிழவிக்கு அறிவு இல்லாமையா போச்சு. ஏண்டி அவ சொன்ன நீ போயிடுவியா? நீ நீங்களே எல்லாம் முடிவு எடுத்துட்டா என்ன மயத்துக்கு நான் இந்த வீட்டுல இருக்க ஆம்பளைன்னு போடி. டேய், என்னடா என்ன ரொம்ப ஓவரா பேசுற? மனசாட்சி இல்ல உனக்கு? 1000 வேலி போட்டாலும் பொம்பளை நினைச்சா தாலிக்கு துரோகம் பண்ண முடியும். உன் பொண்டாட்டி நெருப்புடா, அவளை அப்படி பேசாத. உன் நாக்கு அழுகிடும். அத்தை விடுங்க. ஏய், இந்த ஆளு என்ன வேணா பேசிட்டு போட்டும். அவருக்கு தான் அறிவு இல்ல. இரு. எப்ப இந்த உனக்கு இவன் மேல பாசம் வந்துச்சு? இப்பதான் வந்தது. என் மருமக மேல கைய வச்ச உன் கைய வெட்டிடுவேண்டா. உடஞ்சு போன சங்கத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக அவ போராடிட்டு இருக்கா. நீ அவளை வெட்டி விட பாக்குறியா? அவ எங்க, நீ எங்கடா? இங்க பாருமா, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. நாங்க 2 பேரும் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது நீ தலையிட்டன்னு வச்சுக்கோ, உன்னை அம்மானு பார்க்காம சப்ப அடிச்சிருந்தா. யார அடிக்கிறடா? அட்ரா பாக்கலாம். அட்ரா பாக்குறேன். நானும் பொறுத்து போறேன். நீ ரொம்ப ஓவரா போற. உன் மிரட்டலுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி பயப்படுவா, உங்க அப்பா பயப்படுவாரு. நான் பயப்பட மாட்டேன்டா. என்ன நான் யாருன்னு காட்டவா? ஆம்பளைனா பொம்பளைங்களை அடிக்கிறது இல்லடா, மத்த விஷயத்துல காட்டணும். நீ ஆம்பளைன்னு நிரூபிச்சு காமி. நீ சும்மா இருமா, புள்ளைய பெத்து கொடுறா. உன்னால அசிங்கமா எல்லாரும் என்ன கேக்குறாங்க? வந்துட்டான் பேசுறதுக்கு. பேசுறான் போடா. நீ எல்லாம் ஒரு ஜென்ம ரோஷமான வருது உனக்கு. நீ வாமா. ஏங்க அந்த நிலா அழகா இருக்குல்ல? இன்னைக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அதுக்காக இப்படியா சாப்பிடுறது? நீங்க மீனை வாயில வச்சு உறிஞ்சிற சத்தம் பக்கத்து தெரு வரைக்கும் கேட்டிருக்கு. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏதோ ஒரு படத்துல ராஜ்கிரண் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவரு நல்லி எலும்புல உறிஞ்சாரு. எந்த படத்துல உறிஞ்சாரு? எந்த படத்துல உறிஞ்சாரு? நீங்க பார்த்த படத்துல தெரியல, நான் பார்த்த படத்துல மீன் தான் உறிஞ்சாரு. மீன்னா அப்படித்தான் சாப்பிடும். ரசிச்சு பொண்ணு சைட் அடிக்கிற மாதிரி. என்ன வச்சுக்கிட்டு பொண்ணுங்கிறியா? பிச்சிருவேன் பிச்சு. இது வரைக்கும் மீனை பார்க்காத மாதிரில சாப்பிட்ட. நீ ஆசையா சமைச்சிருக்க, அதை நான் சாப்பிடணும் எப்படி? சரி, நான் சமைச்சேன்னு யார் சொன்னா? உங்க அண்ணி ராகினி தான் சமைச்சா. நினைச்சேன் என்னடா மீன் குழம்பு இவ்வளவு ருசியா இருக்குன்னு. உனக்கு கொழுப்பு தானே. போடும். செல்வி, வீட்டில் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. கூட்டு குடும்பம், யாருனாலும் கூடி குறைச்சி பேசுவாங்க. எல்லாத்தையும் நீ தான் பொறுமையாக அனுசரித்து போகணும்.
ம் நைட்டு 11 மணிக்கு பொண்டாட்டி கிட்ட பேசுற பேச்ச பாரு. ஏங்க இப்படி இருக்கீங்க? வேற என்ன பண்றது, நிலைமை அப்படியா போச்சு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 2 நாள். செல்வி, நான் வெளியூர் போறேன். ஏன் திடீர்னு? இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் சொல்லு? ஏதாவது வேலைக்கு போக வேண்டாமா? சரி, இதெல்லாம் சரி. எப்போ போயிட்டு எப்போ வருவீங்க? இப்போதைக்கு எதையும் கேட்காத. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், நமக்குன்னு ஒரு வழியை காட்டுவான். நீ தைரியமா இருக்கணும். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும். என்னங்க, என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இருந்து தான் ஆகணும் செல்வி, வேற வழியே இல்லை. நான் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உன்னை கூட்டி போயிடுறேன். என்கிட்ட தான் எதுவுமே சொல்லாம போறீங்க. அக்கா கிட்ட என்ன சொல்ல போறீங்க? சொல்லிட்டு தானே போகணும். நான் என்ன லண்டனுக்கா போகிறேன் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு போகிறதுக்கு? போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகேயா? சரி, வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க, நான் என்ன சொல்றது? கேட்டா உனக்கும் தெரியாதுன்னு சொல்லு. நீ என்ன பொய்யா சொல்ல போற? உண்மையை தானே சொல்ல போற? சரி, போற இடத்துல ஜாக்கிரதையா இருங்க, சரியா? ம். மாமா, இதுக்கு முன்னாடி வெத்தலை போட்டிருக்கியா? நிறைய போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெத்தலை போடும்போது சுண்ணாம்பை எடுத்து அதுல போட்டு அப்படியே மின்னோன்னு வச்சுக்க. ஒத்துட்டு அப்படியே சோப்பாவும் பாரு. அப்புறம் அதான் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ரொமான்டிக்கா சொல்வேன்னு பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, இப்படி மொட்டை மாடியில நிலாவுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அழகான ஒரு பொண்ணு கூட என்ன என்ன பாக்குற? உனக்கு நான் எப்பவுமே அழகா தான் தெரியணும், இல்ல கொன்றுவேன். இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இப்படி உனக்கு பக்கத்துல உட்காந்து கொடுத்திருக்கா? நல்ல வேலை இல்லன்னு சொன்ன. இல்ல ஓங்கி விடல வாய் தானாவே செவந்திருக்கும். இந்த ஆக்சுவலி ஃபோர்ஸா கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கு. சரி மாமா, மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வஞ்சர மீன் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப செலவாகுமே. எந்த மீனா இருந்தா என்ன, குழம்பு ருசியா இருந்துச்சா? நீ வச்ச குழம்பு ருசியா இல்லாம இருக்குமா? சும்மா ஐஸ் வைக்காத மாமா. ஐஸ் வச்ச மீன் மாதிரிலாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஆனால் என்ன, இந்த வஞ்சர மீன் குழம்பை விட மத்தி மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. மாமா, நிஜமாவா சொல்ற? நான் எதுக்கடி போய் சொல்லணும்? ஐயோ மாமா, அந்த மத்தி மீன் குழம்பு வச்சது நான் தான். அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்ட. அந்த குழம்பு யார் வச்சா? என்னம்மா கேட்டா மூஞ்சி ஒரு மாதிரி உருனாவுது, என்னாச்சு? அந்த மீன் குழம்பு யாரை வச்சதுன்னு தானே கேட்டேன். இல்ல, காலையில மீன் வாங்க மார்க்கெட் போகணுமா, அங்க உங்க அத்தைய பார்த்தோம். ஏன் அத்தையா? ஏன் உங்க அம்மான்னு சொல்ல மாட்டியா? அவங்க எனக்கு அம்மா ஆவறதுக்கு முன்னாடியே உனக்கு அத்தை ஆயிட்டாங்கல்ல, அதான் அப்படி சொன்ன. பேச்ச மாத்தாத. மெயின் மார்க்கெட்ல 2 பேரும் பாத்துக்கும் போது கட்டி பிடிச்சி அப்படியே பின்னி பிணைஞ்சு பாசமழையை பொழிஞ்சிருப்பீங்களே. நான் ஏன் மாமா பேச போறேன்? ஏன் புருஷனை மதிக்காதவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அப்புறம் கிண்டல் பண்ணாத மாமா. உண்மையிலேயே என்கிட்ட பேசணும்னு அம்மா ரொம்ப ஆசையா இருந்தாங்க. நான் தான் பேசவே இல்லை. ஜடமடையா பேசி பார்த்தாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அப்பவும் நான் பேசவே இல்லை மாமா. உன்னை மதிக்காதவங்க கிட்ட நான் எப்படி மாமா பேசுறது? நீயே சொல்லு. ஓ தைரியத்தை பாராட்டி கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி பயன்படுத்தின.
சோப்பு டப்பா உனக்கு கிஃப்டா தரேன்டா செல்லம். கல்ல வாங்கிக்கிறியா? மாமா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத மாமா. சரி சொல்லு. காலையில ம் துளசி அண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. எங்க அம்மா அண்ணிய தூதா அனுப்பியிருக்காங்க. ம். தூதா வந்தாங்களா இல்லை ஒற்றனா வந்தாங்களா? மாமா நிறுத்து மாமா. என் அம்மா என்னோட ஞாபகமாவே இருக்காங்களா? நம்மள மன்னிச்சிட்டாங்களா? என்னையும் உன்னையும் உங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கான். நீயும் நானும் அவங்க வீட்டுக்கு எப்ப வருவோம்னு கேட்டுட்டு இருக்காங்க மாமா. என்ன எதிர்பார்க்காத. அதுக்காக நீ போக வேணாம்னு சொல்ல மாட்டேன். உனக்கு தோணுச்சுன்னா தாராளமா போயிட்டு வா. நீ இல்லாம நான் மட்டும் எப்படி மாமா போறது? ஏய் சும்மா நட்டிக்காதடி. விட்டா இப்பயே ஓடி போய் உங்கள் வீட்டில் உட்காந்துக்குவேன். போய் பார்த்து பேசிட்டு வா. 2 நாள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா வா. பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுல அவ்வளோ சந்தோஷம். ஏன் நான் போனதுக்கு அப்புறம் ஜனகராஜ் மாதிரி என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சந்தோஷப்படுறதுக்கா? சத்தியமா சொல்கிறேன், உன் மேலே சத்தியமா இதான் உண்மை. இப்போ வரைக்கும் அந்த எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் இப்போ தோணுது. தோணும் கொன்றுவேன் உன்னை. எதுவாக இருந்தாலும் பேச்சோடு இருக்கணும். இந்த மாதிரிலாம் கையை நீட்டி விளையாடக்கூடாது. மாமா நீயும் வந்தா நல்லா இருக்கும் மாமா. எனக்காக வாயேன் ப்ளீஸ். இது பாரு, உங்கள் அம்மா வீட்டு வசதியோட நம்ம குறைஞ்சு போயிட்டோம். உங்கள் வீட்டு நகை வீட்டு அவங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு உங்கள் அம்மா கையால் தாராளமாக விருது சாப்பிடலாம். அது வரைக்கும் என்ன வற்புறுத்தாம இரு. மாமா அம்மா அதெல்லாம் மறந்துட்டாங்க மாமா. நகையெல்லாம் கேட்க மாட்டாங்க. நானே உன் கூட இருக்கேன். ஏன் நகை உன்கிட்ட இருக்க கூடாதா? சொன்னா புரிஞ்சுக்க. எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம். நீ மட்டும் போயிட்டு வா, என்ன கட்டாயப்படுத்தாத. அதுக்காக நான் ஒன்றும் தப்பெல்லாம் நினைக்க மாட்டேன். தாராளமாக உங்கள் அம்மா உங்கள் அண்ணி உங்கள் வீட்டில் 2 நாள் இருந்து சந்தோஷமா வா. சரியா? தேங்க்ஸ் மாமா. இந்து சீக்கிரம் வாமா. அதோ வரேங்க. ஆண்டி அங்கேயே நில்லுடி. எங்க வந்த? முதல்ல வெளியில போ. என்ன ஆண்டி, நான் என்ன பண்ணேன்? என்ன எதுக்கு விரட்டுறீங்க? உனக்கு எதுவும் தெரியாது. யானி அக்கா உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க என்ன பேசுனாங்க? இல்ல, அவங்க தானே உங்களை என்ன பார்க்க விடாம தடுத்தாங்க. எங்களை அவமானப்படுத்தினது அவங்க இல்ல, அப்புறம் யார் ஆண்டி? நீதான். நீதான் எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. அவமானங்கிறது சாதாரண வார்த்தைமா. பச்சை துரோகம் பண்ணிருக்க நீ. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். நீ காலேஜுக்கு போகாம படிக்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுக்கு நிவேதா தான் காரணமா? நிவேதிதா யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. ஆனா உலகத்தை விட்டு போன அவளுக்கு ஒன்னாலதான் கெட்ட பேரு. ஆண்டி நான் என்ன ஆண்டி செஞ்சேன்? இன்னி வரைக்கும் என் நிவேவ மனசுல வச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுதான் பிரச்சனையே. கலகலன் இருந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுக்கு நிவேதிதா தான் காரணம்னு சொல்றாங்க. பொண்ணோட ரூபத்துல என் பொண்ணு பேயா சுத்துறான்னு சொல்றாங்க. குறையோட செத்தவங்க தான் பேயா சுத்துவாங்க. எங்க பொண்ணுக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? சரி, என்னாலே நிவேக்கு கெட்ட பேர் வந்ததாவே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ முன்ன மாதிரி சகஜமா இரு. காலேஜுக்கு போ, படி. எங்க நிவேதிதா நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்கு. நல்ல வேலைக்கு போ. அப்போதான் எங்க நிவேதிதா மேல இருக்கிற களங்கம் மறையும். இனிமே உங்க வீட்ல யாரும் நிவேதிதாவை பத்தி தப்பா பேசக்கூடாது. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டோம், நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். உன்னோட நிவேதிதாவை பழக விட்டதுக்கு எங்களுக்கு கிடைச்ச தண்டனை நினைச்சுக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். ஆண்டி, நிவேக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராது. நிவே ஞாபகமாவே இருக்கா ஆண்டி. அவ போட்டோ என்கிட்ட இல்ல.
உங்க வீட்ல இருக்கிற நிவேயோட போட்டோவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் ஆண்டி. அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. நிவேதிதாவோட போட்டோ அதே இடத்துல தான் இருக்க போகுது. நீ காலேஜுக்கு போய் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து சர்டிபிகேட்டோட வா. நிவேதிதாவோட போட்டோ என்ன, அவளுக்கு சொந்தமான எல்லா பொருளையும் உனக்கே தரேன். நீ படிச்சு பாஸ் பண்ற வரைக்கும் நிவேதாவோட போட்டோல கூட நீ முடிக்க கூடாது. இது என் மக மேல சத்தியம். இவள பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது உருப்படுங்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். எங்க இன்னும் காணோம்? அதான் தெரியல, டைம் வர ஆயிட்டு இருக்கு. கதிரு வந்துட்டான். ஆமாப்பா, வாடா சீக்கிரம் வாடா. என்ன செல்வா, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? அண்ணே எங்கே போகிறேன்னு சொல்லாமல் கிளம்புறேன். வீட்டில் சமாதானம் சொல்லி வரதுக்கல்ல பெரும்பாடாயிருச்சு. டேய், இந்த பொம்பளைங்கள இப்படிதானே நொய் நொயின்னு பண்ணுவாங்க. வேணுங்கிறதெல்லாம் சரியா எடுத்துக்கிட்டியா? ஏதாவது வேணும்னா கேளு செல்வா. அண்ணா ஒன்றும் வேணாண்ணா, எல்லாமே இருக்குண்ணா. சரி, பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டல? எடுத்துட்டு வந்துட்டேண்ணா. டேய் செல்வா, பாஸ்போர்ட்ல இருக்கிற டீட்டெயிலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. லண்டன் போய் சேர்ற வரைக்கும் யார் கேட்டாலும் திரும்ப திரும்ப அதையே சொல்லு. அதையும் மீறி பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோ, என்ன போட்டு குத்துறாதரா. என்ன நம்பி பல பேர் ஃபாரின் போகணும்னு காத்துட்டு இருக்காங்கடா. அண்ணே, நல்லது நடக்கும்போது ஏன் இப்படி பேசுறீங்க? செல்வா, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த செல்வா வச்சுக்கோ. எதுக்குண்ணே? இருக்கு, இந்தா வச்சுக்க, பரவாயில்ல வச்சுக்க. அட ஏன்பா, நம்ம பணத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குற? லண்டன் போய் அதை வச்சு என்ன பண்ணுவான்? பேப்பர் கடையில் தான் போடணும். இல்லைண்ணே, நான் மாத்திக்கிறேன். செல்வா, யார்கிட்டயும் சொல்லல? ஒருத்தர்கிட்டையும் சொல்ல. அக்காக்கும் செல்விக்கும் கூட தெரியாதுண்ணா. தப்பா நினைச்சுக்காத, நல்லபடியா நடக்கணும்னு தான் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன சரியா தானே இருக்கும். சொந்த தம்பிக்கு பண்ற மாதிரி பார்த்து பார்த்து பண்றீங்க. இந்த உதவியை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்னா. சரி, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் அழுவுற? என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா. உயிர் பொழைச்ச போதும்னு சொந்த நாட்டுல இருந்து ஓடி வந்தோம். வர்ற வழியில கடல் மூழ்கி செத்துருப்போம். ஏதோ தப்பிச்சு வந்து கரை சேர்ந்தோம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் தத்தளிச்சு கொண்டு தானே இருக்கும். இன்னைக்கு தானே கரை சேர்ந்த மாதிரி இருக்கு. கடவுளை யாரும் நேர்ல பார்த்ததில்ல. உங்க உருவத்துல கடவுளை பாக்குறேன். ரொம்ப நன்றி கதிரண்ணா. டேய்,